சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்ததற்கு முழுக்க முழுக்க காரணம், மிகப்பெரிய குழப்பத்தில் தவிக்கும் என் குழந்தைக்கு நல்லதொரு விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த குழப்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான மன நிறைவை கொடுக்க வந்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் என் குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் வருகிறது, அந்த விஷயத்தை அப்படியே கிடப்பில் போடுவதை விட சற்று ஆறப் போடுவது நல்லது. என் குழந்தையே, ஒரு முடிவை நாம் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அந்த முடிவு தெளிவான ஒரு முடிவாக, உறுதியான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நம்மால் கைவிடப்பட முடியாத ஒரு முடிவாக அது இருக்க வேண்டும். ஒரு செயலை செய்ய தொடங்கிவிட்ட பிறகு அதன் பிறகு அந்த செயலை கைவிடுவது நியாயம் கிடையாது. ஒன்று ஆரம்பித்திருக்கவே கூடாது. ஆரம்பித்த பிறகு அந்த செயலை செய்ய யோசிக்கக்கூடாது. எடுத்த காரியத்தை முடிப்பதுதானே இந்த அப்பாவின் குழந்தைகளினுடைய முக்கியமான செயலாக இருக்கும். நினைத்த காரியத்தை முடித்தால்தான் இனி என் குழந்தையாக இருக்க முடியும். சாயப்பா, ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஒரு செயலை என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டால் நான் உன் குழந்தை இல்லையா என்று கேட்கலாம். என் குழந்தையே, எதுவென்றாலும் எனக்கு தெரியும், எதுவென்றாலும் எனக்கு புரியும். என் குழந்தையினுடைய சூழ்நிலை அறிந்து புரிந்து அதை எல்லாமும் என் குழந்தைக்கு நிச்சயமாக கொடுக்க எனக்கு தெரியும். அதனால் எதற்குமே என் குழந்தை நீ பதறாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை எப்பொழுதும் நீ உணர்கிறாயோ அப்பொழுதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு குறையில்லாத வாழ்க்கையாக தெரிய தொடங்கும். இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு குறைகளாக தோன்றுகிறது. ஆனால் நீ வாழ்க்கையை உணரும் பொழுது நிச்சயமாக உனக்கு எல்லாம் சரியாகவே தெரியும் என்பதை நீ மறக்காதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் யோசித்து எப்பொழுதும் நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுமையாக உணர்ந்தாலே அது போதும். சாயப்பா எதற்காக உன் குழப்பத்தை தீர்க்க வேண்டும், அப்பா எதற்காக உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை செய்ய நினைக்க வேண்டும் என்று உனக்குள் பல கேள்விகள் எழுந்தாலும் அத்தனை கேள்விக்கும் சாயப்பா தருகின்ற ஒரே பதில் என்ன என்று யாரால் உனக்கு இதனை தீர்த்துவிட முடியும், என்ன என்று யாரால் உன் வாழ்க்கையில் உனக்காக முன் வந்துவிட முடியும் என்பதுதான் எல்லாமுமாக நான் சொல்லித்தரும் விஷயங்களை முதலில் புரிந்து கொள். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் ஆரம்பத்தில் அதை உன்னால் தாங்க முடியாததாக தோன்றும். சில காலம் செல்லும் பொழுது சரி பரவாயில்லை போல தோன்றும். சில சமயங்களில் இதை கடந்துவிட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வரும். இறுதியில் இதற்காகவா இத்தனை வருந்தினோம் என்று சொல்லி உன்னுடைய மனதெல்லாம் லேசாகிவிடும். உனக்கு வேண்டியது என்னவோ கொஞ்சம் பொறுமையும் வலியும் தாங்கக்கூடிய மன வலிமையும் தான். அதன் பிறகு இவை எல்லாவற்றையும் நிச்சயமாக நீ கடந்து வந்து விடுவாய். நிச்சயமாக என் குழந்தை, நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தாண்டி வந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே நாம் உருவாக்கும் இது போன்ற விஷயங்களை நீ புரிந்து கொண்டால், இது போன்ற நேரங்களை நீ தெரிந்து கொண்டால், ஒன்றை உணர்ந்து கொள், கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். அதனால் எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் மாற்றத்தில் எல்லாமும் மாறிவிடும். அதனால் என் குழந்தையே, நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்தி படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற பழகிவிடு. நிச்சயமாக உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களைத்தான் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அவர்கள்தான் அதிகப்படியான வெற்றியாளர்கள் இங்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை மறக்கக்கூடாது. உன்னால் முடியாது, நீ யாருக்கும் நீ இல்லை என்றால் எதுவும் இல்லை, நீ தோற்றுத்தான் போவாய், எப்பொழுதும் உனக்கு தோல்விதான் கிடைக்கும், நீ எந்த வேலைக்கும் ஆக மாட்டாய். பல நிராகரிப்புகள், பல கேள்விகள், பல ஏளனங்கள், பல நிந்தனைகள், பல அவமானங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை உடைக்க வந்ததல்லவா? இவை எல்லாமும் உன்னை உருவாக்க வந்தது என்பதை மறக்காதே. சற்றென்று புலம்புகிறோமே தவிர குழப்பத்திலிருந்து வெளிவர நம்மால் முடிவதில்லை. ஒரு குழப்பத்திலிருந்து தீர்வுகளை காண நிச்சயமாக நம்மால் முடிவதில்லை என்பதுதான் உண்மை.
இதையெல்லாமும் நாம் உணர வேண்டும். இதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் இந்த காலத்தில் நமக்கான தேவைகளை புரிந்து கொள்ள எப்பொழுதும் நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. அப்பா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையில் உனக்கென தந்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களை நீ ஒரு நாளும் தொலைத்து விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, எல்லாமும் வேண்டும் என்று நினைப்பவனுக்குத்தான் இங்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடுகிறது அல்லவா? இதை எல்லாமும் யோசித்து என் குழந்தை நீ எப்பொழுதுமே நீ கலங்காதே. உன்னை தேடி நடக்கும் பல விஷயங்கள், உன்னை தேடி வரும் பல உண்மைகள் என்று இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. எவ்வளவுதான் உனக்கு சரியான ஒன்றை உருவாக்கி இருந்தாலும், எவ்வளவுதான் சரியான விஷயங்களை உனக்கு புரிய வைத்திருந்தாலும், சில குழப்பமான மனநிலை உன்னை எதுவும் செய்ய விடாமல் தடுக்கிறது. சில குழப்பமான மனநிலை உன்னை எப்பொழுதுமே காயப்படுத்த துடிக்கிறது. உன் வாழ்க்கையில் உன்னை அறியாமல் நீ சந்தோஷமாக சில நாட்கள் இருந்திருக்கிறாய் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த சாயப்பா நான் மட்டும்தான். நான் என்னை பெருமைப்படுத்த வரவில்லை. என் குழந்தைக்கு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தை, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், நீ என் வார்த்தைகளை கேட்கின்ற அந்த நிமிடங்களில் உன்னை தேடி வந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து நிற்கின்றாய். சாயப்பாவின் வார்த்தைகள் நம் வாழ்க்கையை மாற்றும் என்ற எண்ணம் கொண்டு நிற்கிறாய் என்றால் அது போதுமல்லவா? இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் நீ பெற்று விடுவாய். நிரந்தரமில்லாத உலகத்தில் நிரந்தரமான ஒன்றை தேடி நாம் அலைந்திருக்க வேண்டும். அதற்காக நாம் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இனி எதையுமே எண்ணி என் குழந்தை நீ பதறக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொள். பிறருக்கு கேடு தராத நல்ல எண்ணத்தோடு இந்த அப்பாவின் முகத்தை பார்த்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை வெகு விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் அது நடத்தி கொடுக்கும் என்பதை மறக்காதே. நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிரு. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை நீ தேடி வந்து கொண்டிரு. நிச்சயமாக என் குழந்தைக்கான நன்மைகள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நன்மையிலும் என் குழந்தை மன நிம்மதியோடு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை புரிந்து நடந்து கொள். அது ஒன்று போதும். இனி எதுவானாலும் நீயாக இருந்து உனக்கான தேவைகளை உணர்ந்து நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியை நீ பெற்று விடுவாய் என்பதை மறக்கக்கூடாது. உனக்கே என்று நான் எப்பொழுது உடன் வருவேன். உயிர் மேல் எல்லாம் என் குழந்தைக்கு ஆசை கிடையாது. மாட மாளிகை கட்டி பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லாம் இல்லை. எவருக்கும் பயந்து போய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் என் குழந்தைக்கு இல்லை. இருக்கின்றவரை பிடித்தது போல திமிராக வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்று தான் என் குழந்தை யோசிக்கின்றாய். உன்னோடு எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு குணம் என்ன தெரியுமா? நீ வாழவே கூடாது என்று நினைக்கின்ற சிலர் முன்னிலையில் அவர்களை போல் வயிறெறிந்து போகின்ற அளவிற்கு வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். நீ யோசிக்கலாம், நாம் மனதிற்குள் நினைப்பது எப்படி நம் அப்பாவிற்கு கேட்கிறது என்று தானே. உன் மனதை நான் தானே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நான் தானே. அப்படி இருக்கும்பொழுது அப்பாவிற்கு இது தெரியாமல் போய்விடுமா என்ன? உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களைத்தான் இந்த அப்பாவிற்கு புரியாமல் போய்விடும். உன் வாழ்க்கையில் உன்னோடு சேர்ந்து பயணிக்க விருப்பம் இல்லாதவர்களை வலிக்க வலிக்க தொடர்வதை விட அழுகிற அவர்களை விட்டு விடை பெறுவதுதான் சிறப்பு. சில பிரிவுகள் விரும்பினால் அல்ல, மிஞ்சி இருக்கும் அன்பை காப்பாற்றுவதற்காக கூட இருக்கலாம் அல்லவா? சாயப்பா சொல்வது புரிகிறதா அல்லது இன்னமும் உன்னை அது குழப்புகிறதா? ஒரு உறவுக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொள். எப்பொழுதுமே வேதனைகளும் சோதனைகளும் தான் இருக்கிறது என்று வைத்துக்கொள். அந்த உறவை நீ வேதனைப்படும்படியாக மீண்டும் மீண்டும் இருக்க பிடித்து வைத்து தொடர்வதற்காக நீ வருத்தம் கொள்வதை விட அந்த உறவிடம் இருந்து நீ விடைபெறுவது சிறப்பு என்று தான் இந்த அப்பா நான் சொல்கின்றேன். அதற்காக இதை நீ செய்யலாம் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை எல்லாமும் நிச்சயமாக நீ கடத்துவதை விட சற்று பொறுமையாக இருந்த அந்த விஷயத்தை நீ கடந்து செல்வது தான் உனக்கு நல்லது என்பதை நீ மறக்காதே. உன்னை நான் மீட்டெடுக்க வருகிறேன் என்பதை புரிந்து கொள். சாயப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு துணை இருப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனையெல்லாம் நிச்சயமாக இனி வரும் நாட்கள் உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ புரிந்து கொள். அத்தனையிலும் உன் மனம் விரும்பும் செயல்கள் எல்லாம் நடக்கும். பல நாட்கள் அழுதிருக்கிறாய். அழுது இந்த இரவுகளை நான் மறக்கச் சொல்லவில்லை. உன்னுடைய பொறுமைக்கு பெரிய பலன் கிடைக்கப் போகிறது என்று தான் சொல்கின்றேன். உனக்கான நேரம் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லப் போகிறது என்பதனை நான்
சொல்கின்றேன். இனி என்ன நடந்துவிட்டது, ஏது நடந்துவிட்டது என்பதை எல்லாம் தாண்டி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையும் உனக்கு நிறைவாக உருவாக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும்பொழுது இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லியே தீர வேண்டும் என்பதை மறக்காதே. பெருமையாக வாழ்ந்து காட்டுவதில் தவறு இல்லை. ஆனால் அடுத்தவர்கள் முன்னிலையில் பெருமைக்கு ஒருபொழுதும் வாழ்ந்து காட்டக்கூடாது. அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும் என்பதை மறக்காதே. கவலையை மறக்க அழுதாய், அழுகையை மறக்க மௌனமாய், மௌனத்தை மறக்க தனிமைப்படுத்தினாய். இன்று அனைத்து உறவுகளும் இருந்தும் நீ அனாதையாக இருக்கிறாய் என்று சில நேரங்களில் நீ வருத்தம் கொள்கிறாய் அல்லவா? நிச்சயமாக இப்பொழுதும் உனக்கான உன் வாழ்க்கை நான் உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து வருகின்ற இந்த காலத்தை நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. இனி என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.